அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கனவுகள்ல என்ன என்பதை பார்க்கலாம். அதற்கான தீர்வுகளையும் தெரிந்து கொள்ளலாம். முதல்ல ஒரு திடீர்னு பார்ப்போம், கனவுல இருப்பீங்க. நீங்களே மது அருந்துற மாதிரி முன்னாடி நிறைய பட்சணங்கள் வச்சுக்கிட்டு மது அருந்துற மாதிரி ஒரு கனவு தோணும். அந்த மது அருந்தும் போது என்ன பிரச்சனைன்னா, கையை விட்டு அவர் பக்கத்துல இருக்கிற எடுத்துட்டு இது நம்ம சாப்பிடணும்னு நினைக்கும் போது கையை விட்டா பச்சை கறி வரும், சாப்பிட்ற மாதிரி ஒரு தோணுதல் தோணும். அதே மாதிரி பச்சை மீனை கடிச்சு இழுக்கிற மாதிரி ஒன்று தோணும். அப்புறமா இருங்க, அவர் திடீர்னு பார்த்தாக்கா குளிக்க போற மாதிரி இருக்கும், ரத்தத்துல குளிப்பாரு. அப்படியே அந்த ரத்த கரைகள் எல்லாம் பார்ப்பாரு. யாரோ வெட்டுறது மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். குடிச்சுட்டே இருக்கும்போது யாரோ பின்னாடி வந்து மிரட்டுற மாதிரி, குத்துற மாதிரி, ஒரு கருப்பு உருவமா வந்து அதை பிடிச்சு தள்ளுற மாதிரி, அது வந்து ரத்தத்தை சொட்ட சொட்ட அந்த ரத்தத்துல நீங்க குளிக்கிற மாதிரி, இல்ல சாதாரணமா ரத்தத்துல குளிக்கிற மாதிரி, அங்கே ரத்தங்களை நிறைய காணுவது போல நமக்கு கனவுல வரும். அதே நேரத்துல பச்சை கறி சாப்பிடுறது ஒரு பக்கம், பச்சை மீன் எடுத்துக்கிறது ஒரு பக்கம், குடிக்கிறது ஒரு பக்கம், அதே ரத்தத்தை பார்க்கறது ஒரு பக்கம், கருப்பு உருவத்தை பார்க்கறது ஒரு பக்கம். அதனால என்ன ஆகும், அந்த கருப்பு உருவம் நம்மள வந்து பிடிக்கிற மாதிரியோ அல்லது துரத்தி வந்து கிழித்து அந்த ரத்தத்தோட கிட்ட வரும்போது அகிகோன்னு அலறி அடிச்சு கனவு கலைஞ்சு போயிடும். இப்போ சொல்றேன், இந்த இது போன்ற இதே இருக்கணும்னு இல்லை, இது போன்று வரும். நம்ம யோசிச்சா தெரியும் நமக்கு, ஆமா இல்ல அது மாதிரிதான் ஒரு முறை நான் கண்டேன், அது பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி நமக்கே அது உள்ள தோண்டும். இந்த மாதிரி இருக்கிற வீட்டுல என்ன ஆகும்னா 3 விஷயங்கள் இருக்கு. பாரெல்லாம் உன் புகழை நான் பாடவே வரம் தர வேண்டும் எங்கள் பாம்பன் ஐயனே. பங்கு கொள்வீர், பயனடைவீர். வாழ்க்கையில் முந்திக் கொண்டவர்கள் முன்னேறுகிறார்கள். இனி வாய்ப்பு எப்போது வருமோ? ஏன் காத்திருக்க வேண்டும்? விரைந்து பங்கு பெற்று வேண்டியதை அடைவீர். ஆம் அன்பர்களே, ஸ்கந்தாலய திருப்பணி நிறைவு நிலையை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஜென்ம ஜென்மத்திற்கும் யுக யுகாந்திரத்திற்கும் பயன் தரும் என்பதை உணர்ந்து இதுவரை ஸ்கந்தாலய திருப்பணியில் பங்கு கொண்ட பக்தர்கள் எண்ணம் போல் வளமான நல் வாழ்வு பெறுவர் என்பது சர்வ சத்தியமே. நமது சுவாமிகள் ஏற்படுத்திய இந்த வாய்ப்பு பொன்னானது. வாழ்நாளில் ஒரு முறையே கிட்டுவது, வளம் பல தருவது. இது வற்புறுத்தல் அல்ல, வேண்டும் எங்கள் பாம்பன் ஐயனே. அந்த பொதுவாக இந்த கனவு வர வீட்டுல அதிக ரத்த அழுத்தம் அல்லது பெண்களாக இருந்தால் ரத்த அழுத்தம் கம்மியாகவும், உடலில் உயிர் சத்துகள் கம்மியா இருக்கிறதாகவும், மனநோய் இல்லாத நோய் இருக்கின்றது என்று நினைத்து கொண்டு பெண்ணாகப்பட்டவங்க பயந்து மருத்துவத்துக்கு போய் சோதனை எடுத்தாலும் எதுவுமே இல்லை அப்படின்போது இவங்களுக்கு நோய் மட்டும் இருக்கும். அப்படி இது ஒரு பக்கம் இருக்க, ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு கண்டிப்பா காலில் அடிபடும் அல்லது கையில் அடிபடும், ஏதாவது ஒரு அடி பட்டுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தும். இது 2 பக்கம் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் பெண்களுக்கு நோய்களை கொடுக்குது, இன்னொரு பக்கம் அந்த மனபயத்தை கொடுத்து இல்லாத நோயை இருக்கிறதா மாதிரி பாவிச்சுக்குது. அதே நேரத்துல கணவனாகப்பட்டவருக்கு அடிபட்டு சின்னதா, பெருசா நினைச்சுக்க போறீங்க. வீடு தவறாக இருந்து கிரகங்கள் சரியில்லைன்னா தான் அது பெருசா இருக்கும். இந்த கனவு வந்து ஒரு அச்சுறுத்தல், நமக்கு வந்து ஒரு இண்டிகேட் பண்ணுது, அதை ஏதாவது நம்ம தீர்வு செய்துக்கணும் அப்படிங்கிறது தான் உத்தரகாமிக ஆகமத்தினுடைய ஒரு அற்புதமான விளக்கம். அப்ப என்ன ஆகுது, இந்த மாதிரி இருந்தா அந்த வீட்டுல ஆண் பசங்க இருப்பாங்க, அப்பா எனக்கு பைக் வாங்கி கொடுன்னு அப்பதான் சொல்லுவாங்க. சரி ரொம்ப நாளா கேட்கறானு பைக் வாங்கி கொடுத்தா சின்ன அடிபட்டுக்கிட்டு வருவாங்க. இப்ப நம்ம பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி 1 மாசத்துக்கு முன்னாடியோ அல்லது 3 மாதத்துக்கு முன்னாடியோ இந்த கனவை நம்ம கண்டிருப்போம். திடீர்னு அது நமக்கு நினைவுகளுக்கு வரும், ஆமா நான் அப்பயே ஒரு மாதிரி கனவு கண்டேன், அது மாதிரி ஆயிடுச்சு, ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு பயந்துருவீங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா இதுல இன்னொரு பெரிய ரகசியம் இருக்கு. என்னன்னா, கர்ப்பப்பை கட்டி பெண்களுக்கு, ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தொல்லை இருந்துகிட்டே இருக்கும், மனச்சங்கடம் இருந்துகிட்டே இருக்கும், பகைமை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும், வழக்கு தோன்றுவதற்கான வாய்ப்புகளை எதையாவது கொடுத்துரும். இப்போ இந்த பகைமை இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா,
ஒரு நட்சத்திர கோலம் போட்டு பெண்கள் வீட்டிலேயே ஒரு விளக்கு ஏற்றி வைத்து இப்ப கீழே வந்துகிட்டு இருக்கிற மந்திரத்தை சொல்லி நீங்க டெய்லி காலையிலையும் படுக்க போகும்பொழுதும் 8 முறை சொல்லி வழிபட்டுக்கிட்டு வந்தா ஒரு 16 நாள் தொடர்ந்து செய்துக்கிட்டு வந்தா இந்த கணவனுடைய தாக்கம் உங்களுக்கு மட்டுமல்ல, அது அப்படியே மாறி என்ன ஆகும்னா உடம்பு சௌகரியத்துக்கு வழி வந்துடும், சுக சௌகரியமாக ஏற்படுத்தும். அப்படி இல்லைன்னா நல்ல மருத்துவரை கண்ணுல காமிச்சு அதுக்கான தீர்வு நல்லபடியா உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கான மந்திரம். ஆண்கள் என்ன பண்ணணும்னா இரவு படுக்கும் பொழுது, இன்னைக்கு கனவு பண்ணிட்டா நீங்க மறுநாள்ல இருந்து இரவு படுக்கும் பொழுது ஓம் சிவசிவா ராமராமான்னு 7 முறை சொல்லிட்டு, ஓம் ஸ்ரீராப்தி சயனா அப்படின்னு ஒரு 7 முறை சொல்லிட்டு, கையில ஒரு கிளாஸ் டம்ளர்ல தண்ணியோ பாலோ வச்சு குடிச்சிட்டு நல்லா படுத்துக்கோங்க. அந்த கணவனுடைய தாக்கம் வராது. இதை செய்யுங்க. அடுத்த பகுதியோட பார்க்கிறேன். வணக்கம்.